அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சுக்கிரனும், தனுசு ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்கள் உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாட்களாக வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. இந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. அந்த வீடு குருவுக்கும் உரிய வீடுங்க. எனவே பொருளாதார ஏற்றம் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. இது தவிர குரு வக்ர நிவர்த்தியாகி உங்களுடைய ராசியை பார்ப்பதால் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் தைரியத்தை உங்களுக்கு தர இருக்கிறாரு. இந்த வாரத்துல இனி பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அந்த பிரச்சனைகளை சமாளித்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. செலவுக்கு ஏற்ற வரவு உண்டுங்க. அதுவும் சுப வரவு சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்துல முன்னேற்றங்களும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் ஏற்பட இருக்குது. குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி அதிகரிக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்குங்க. அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சுபகாரிய தடங்கல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. கலைத்துறையினருக்கு நல்ல மதிப்பு பெற இருக்கீங்க. உங்களுக்கு மக்கள் மத்தியிலேயும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா மேசராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்துல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மேசராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று சஞ்சரிக்கும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய நிகழ்கால தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக இருக்குது. இவ்வளவு நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த இந்த தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாவது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியை, மன நிம்மதியை, குதூகலத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார சம்பந்தமான அனைத்து முயற்சிகளுக்குமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. ஆதரவு கரம் நீட்டுபவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க இருக்குது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண இருக்கீங்க. தொழில் ரீதியாக வந்த இடையூறுகள் அனைத்துமே அகன்று நல்ல ஒரு முன்னேற்றப்படக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்குங்க. புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவானால் ஓரளவு நன்மைகளை நீங்க இந்த வாரத்துல எதிர்பார்க்கலாங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க இருக்குது. சக ஊழியர்களும் கூட சனி பகவானால் ஓரளவு நன்மைகளை நீங்க இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. சக ஊழியர்கள் உதவிகரமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு செயல்பட இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூருக்கு செல்லும் போது ஆபத்தான இயந்திரங்களை கையாளும் போது மிகவும் ஜாக்கிரதையாக விழிப்புடன் செயல்படுவது அவசியம் என ராகுவினுடைய நிலை உங்களுக்கு முன்கூட்டியே உணர்த்துதுங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் சிம்மராசியினருக்கு இந்த வாரத்தில் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க.
ஒருவேளை நீங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கலந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தக அபிவிருத்திக்கு ஆதரவாக அமைஞ்சிருக்குதுங்க. கிரக நிலைகள் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. பங்கு சந்தையில் ஈடுபட வேண்டாங்க. ஏனெனில் குரு ராகு சேர்க்கை அஷ்டம ராசி ஏற்பட்டிருக்குது. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு அளவோடு கிடைக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு பிரபல வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களுடன் தொடர்பும் அதன் மூலம் புதிய ஆர்டர்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் லாபம் உயருங்க. அதாவது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளுக்கு இந்த லாபம் உதவிகரமாக அமையிருக்கு என்பதை எங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சிம்மராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் சுபபலம் பெற்று திகழ்வதால கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானமும் வாய்ப்புகளும் அதிகரிக்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் துணிந்து புதிய தயாரிப்புகள்ல முதலீடு செய்யலாங்க. ஸ்டண்ட் நடிகர்கள் ஆபத்தான காட்சிகள்ல நடிக்கும் போது மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை இடத்தில் அமர்ந்திருக்கும் ராகுவினுடைய நிலை தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டுது. சிலருக்கு உடல் ஊனம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதுவும் அஷ்டம ராகுவின் காரணமாக அஷ்டம சனியை விட ஆபத்தானது இந்த அஷ்டம ராகு என கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது. இதனால் சிம்மராசி சேர்ந்த கலைத்துறையினர் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது இந்த வாரத்தில் மிக மிக நல்லதுங்க. சிம்மராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மக்களிடையிலும் கட்சியிலும் செல்வாக்கும் ஆதரவும் அதிகரிக்குங்க. ராகுவினுடைய தோஷம் கடுமையாக இருப்பதால் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் தருணங்கள்ல உற்சாக மிகுதியினால ஆர்வ கோளாறு காரணமாகவும் பொதுமக்களுக்கு மிக அருகில் செல்ல வேண்டாங்க. அஷ்டமஸ்தானம் அரசியல் பிரமுகர்களுக்கு மிக முக்கியமானது. கிரகங்கள் விடுவிக்கும் எச்சரிக்கையை புறக்கணிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளுதுங்க கிரக நிலைகள். அதே மாதிரி சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கலந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதி கிரகங்கள் சுபபலம் பெற்றிருப்பதால மனப்பாடங்கள்ல நன்கு படியுங்க. கிரகிப்பு திறன் அதிகரிக்குங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. உடல் நலன்ல சிறிது பின்னடைவு ஏற்படக்கூடும். அதிக அலைச்சலையும் இரவில் நெடுநேரம் கண் விரித்திருப்பதையும் தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. சிம்மராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது கண்டகச்சனி நடக்குதுங்க. உடல் நலன்ல அக்கறை கொள்ளுங்க. சிலருக்கு உத்தியோக மாற்றமும் இடமாற்றமும் உண்டுங்க. பிறருடைய உதவி செய்ய போய் சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மனதில் ஒரு விதமான நிறைவின்மை இருந்து கொண்டே இருக்குங்க. தியானத்திலும் தெய்வ பக்தியினாலும் இவற்றை சரி செய்து கொள்ளுங்க. தொழில் வளர்ச்சி ஏற்றுவது போலவே போட்டிகளும் இருக்குங்க. வரவுக்கு முன் செலவுகள் வந்து நிற்கும் என்பதால சற்று கவனமாக செலவு செய்வது நல்லது. சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ காலத்தில் சிவாலயம் சென்று சிவனையும் நந்தியையும் வழிபட்டு வாருங்கள் அல்லது லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.